வெல்லம், சர்க்கரை, அரிசி மாவு இது எதுவுமே இல்லாமல் கில்ட் ஃப்ரீ கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்துக்கு செஞ்சு அசத்துங்க. எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்களா? வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த மாதிரியான புதுவித ஆரோக்கிய சமையலுக்கு சுவையும் ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை நல்லா செவக்க வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வறுத்து ராகி மாவையும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, நெய், ஏலக்காய் தூள் போட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப கொழுக்கட்டையோட மேல் மாவு கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கிடச்சிடும். நல்லா மாவு இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மேல் மாவு ரெடி. இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு வாழைப்பழம், 5-6 பேரிச்சம்பழம், திருவின தேங்காய் 1/2 கப்பு இது எல்லாத்தையும் மிக்சரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம வேணுங்கிற சைஸுக்கு கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுவையான சத்தான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.